எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்தன் உள்ளம் அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. சொல்லுங்க. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே.
அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை குறித்து இந்த காலங்களில் நம்ம தியானித்து வருகிறோம். இன்னைக்கு கூட ஒரு அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசுடைய ஆடையை தொட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஸோ அந்த சம்பவத்திலிருந்து தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:35 நம்ம வாசிக்க கேட்போம். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து. இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குற காரியம், அங்கே ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே அவங்க சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி, ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார், இங்கே வாங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிந்தவர்கள், அவருடைய நண்பர்கள், பலவீனத்தில் இருக்கிறவங்க, கட்டில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர்கள் செய்தியை அனுப்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய தொடுதலை நாம் பெறுவதற்கு நாம் இப்படி தான் உற்சாகமாக இருக்கும்போது, ஆண்டவர் எப்படியாவது நம்மை தொடணும், இல்லை நம்மை சார்ந்தவர்களை தொடணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் தாங்கள் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா போதும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. அவங்க சார்ந்த எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் விசுவாசித்தபடினால அவர்கள் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுகிறதை இங்கே நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு நன்மையான காரியம் கிடைக்கும் என்றால் அதை நம்ம மற்றவங்களிடத்துல பகிர்ந்து கொள்வது நல்ல குணமாக இருக்கிறது. நாம் நேசிக்கிறவர்களுக்கு அதை நம்ம நிச்சயமாக செய்து தான் வருகிறோம். அப்போ இயேசு செய்கிற அற்புதத்தையும் நாம் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது, அதற்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது, நாம் மாத்திரம் போய் பெற்றுக்கொள்வது அல்ல, நாம் மற்றவர்களுக்கும் இயேசு இங்கே வந்திருக்கிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும், நீங்கள் வாங்க, உங்களுக்கும் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்தியை அனுப்புவது முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நாம் செய்தியை அனுப்பும் பொழுது அவர்களும் வந்து தேவனுடைய தொடுதலை நிச்சயமாய் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே அவர்களும் பிரவேசிக்க முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம், அவர்கள் எப்படி பிரயாசப்பட்டார்கள், இன்னும் அதிக பிரயாசத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 55 மற்றும் 56ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்குறோம். அதற்காக இவர்கள் எடுக்கிற பிரயாசத்தை தான் இந்த இடத்துல இந்த வேத வசனங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் ஓடி திரிந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த பிள்ளைங்க பாருங்கள், ஒரு எக்ஸைட் ஆகிட்டாங்கன்னா இங்கேங்க ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி ஆகிலும் ஆண்டவர் இங்கே வந்துட்டார், எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, எங்களுக்கு ஒரு நன்மை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க,
யாருக்கெல்லாம் இந்த நல்ல செய்தியை சொல்ல முடியும், யாரெல்லாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி எல்லாரிடத்திலும் அந்த நல்ல செய்தியை அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவங்களால சும்மா இருக்க முடியல. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்திருக்கிறார், நாங்கள் வசிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார், எங்களுக்கு நன்மை செய்யும்படியாக வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டு, அவர்கள் ஒவ்வொருத்தரிடத்துலையும் யாருமே இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரிடத்திலும் இங்கேயும் அங்கேயும் யார்கிட்டலாம் சொல்ல முடியுமோ எல்லா இடங்களுக்கும் அவர்கள் ஓடிப்போய் அந்த சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை, கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், அவர் எங்கு சென்றாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள், அந்தி சந்தி, அப்படியாக சந்து பொந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ எங்கே இயேசு இருந்தாலும் அந்த இடத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்களாம், பிணியாளிகளை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்போ முதலாவது ஆள் அனுப்பி செய்தியை சொன்னாங்க. ரெண்டாவது பார்க்குறோம், அவர்களே ஓடிப்போய் அவங்க அப்படிப்பட்ட செய்தியை சொல்லி ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்தார்கள். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், அப்படி அவங்களால வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை கூட என்ன செய்தார்களாம், தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்க, அவங்களுடைய நம்பிக்கை எவ்வளவாய் இருந்திருக்கும். அவங்க நிச்சயமாக நம்பினாங்க. ஏன்னா இயேசு கிட்ட நாங்கள் வந்துட்டோன்னா, அவருடைய ஆடையை நாங்கள் தொட்டுட்டோன்னா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மாறும் என்கின்ற விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் இப்படி அவர்கள் செயல்படுகிறதை நம்ம பார்க்குறோம். நாங்கள் நேசிக்கிறவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவங்களுடைய இருதயம் நம்பிக்கையினால் நிறைந்து இருந்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம் அப்படின்னா அது செயலாய் வெளிப்பட வேண்டும். என் மனசில் இருக்குங்க நம்பிக்கை, அது பத்தாது. நம்பி நாம் செயல்படும் போது தான் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காண முடியும். தேவனுடைய தொடுதலை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். அப்போ அதை நம்ம விசுவாசித்து தேவனுடைய தொடுதலுக்கு தேவையான காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர்கள் விசுவாசித்தார்கள், துரிதமாய் செயல்பட்டார்கள், வேகமாய் செயல்பட்டார்கள். அதே நேரத்தில் அங்கே பார்க்குறோம், அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய பிரயாசம் மிகுதியாக இருந்தது. அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் நேசிக்கிறவர்களையும் எப்படியாவது அவர்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எடுத்த பிரயாசத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். எங்கு இருந்தாலும் அங்கே சுமந்து கொண்டு வந்தார்களாம். பட்டணங்கள் கடந்து வந்தார்கள், நாடு கடந்து வந்தார்கள். அப்போ பாருங்க, அவர்கள் இயேசு வந்திருக்கிறார் அப்படின்றத அவங்க கேள்விப்பட்டப்ப, பக்கத்து நாட்டில் கேள்விப்பட்டால் கூட என்ன பண்ணாங்களாம், இயேசு இருக்கிற நாட்டுக்கு அவர்கள் கடந்து வந்தார்களாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அந்த இடத்துல ஜனங்களுக்குள்ள நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நாமும் கூட விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசி பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர்கள் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அப்போ அவருடைய ஆடையை தொட்டா போதும். அப்போ அவர்கள் வேற எதையுமே பெருசாக எதிர்பார்க்கல. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே ஆண்டவருடைய ஆடையை தொட்டு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தபடினால தான் இன்னைக்கு அவர்களுக்குள்ள இவ்வளோ ஒரு விசுவாசம் இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக சாட்சிகளை நம்ம கேள்விப்படுகிறோம், இயேசு செய்த அற்புதங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த சாட்சிகள் அதை நாம் கேட்கும் பொழுது இயேசு எனக்கும் செய்வார் என்கின்ற நம்பிக்கைக்குள்ளே நம்ம கடந்து வரணும். அவங்களுக்கு செஞ்சார், எனக்கு செய்வாரா, அந்த சந்தேகம் அவங்களுக்கு தேவையே இல்லை. அவருக்கு இயேசு செய்திருப்பார் என்றால் அவர் உங்களுக்கும் நிச்சயமாக செய்வார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவர் நேசிக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்காகவும் தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்தார். சாப கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, வியாதியின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவருடைய இரத்தத்தை சிந்தினார், நமக்காக காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகும்படியாக அவர் எல்லாவற்றையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார்.
வேதனைகள், பாரங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எத்தனை முறை அவர் சாட்டையினால் அடிக்கப்பட்டார். அவருடைய முதுகு அது உழுகிற நிலத்தை போல உளப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எதற்காக? நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அந்த தழும்புகள் நிமித்தமாக நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட பிரயாசங்கள் எவ்வளவாய் இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு தேடி போய் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள, இல்லை அவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள நாம் எடுக்கிற பிரயாசம் இயேசு கிறிஸ்து நமக்காக எடுத்த பிரயாசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒப்பிட முடியாத பிரயாசமாய் இருக்கிறது. அவர் எவ்வளவு வேதனைகளை நமக்காக அவர் சுமந்து கொண்டார். எவ்வளவு கடினமான பாதையில் அவர் கடந்து வந்தார். அவர் சுமந்து வந்த அந்த சிலுவை பாதை அது எவ்வளவு ஒரு கடினமான பாதையாய் இருக்கிறது. அது நம்மால சுமக்க முடியாத பாதை. ஆனால் இன்னைக்கு நாம் எடுக்க வேண்டிய பிரயாசமோ அது இயேசுடைய பிரயாசத்தை பார்க்கும் பொழுது மிகவும் அற்பமானதாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த அற்பமான பிரயாசத்தை எடுப்பதற்கு நாம் யோசிக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு நமக்காக அவருடைய பிரயாசம் மிகுதியாய் இருக்கிறபடியினால், அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டபடியினால் இனி நாம் மிகுந்த பிரயாசம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய தொடுதலுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அவரை சந்திக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. அவரை தேடி நம்ம வரணும். அவருடைய பிரசன்னத்தை தேடி வரணும். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம வரணும். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போது, அவருடைய ஆடையை நம்ம தொடும் பொழுது தேவன் நமக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம அதுதான் பார்க்குறோம். ஆகையால் இந்த நாளில் விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் உண்டு. தேவனுடைய தொடுதலை வாஞ்சிங்க. உங்களுடைய தொடுதலை நான் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும். என் சூழ்நிலை மாறணும். என் பிரச்சனை மாறணும். என்னுடைய பலவீனம் மாறணும். என்னுடைய வியாதி மாறணும். நான் எங்கெங்கேயோ போயிட்டேன். நான் என்னென்னமோ காரியங்களை செஞ்சுட்டேன். ஆனாலும் எனக்கு இன்னும் விடுதலை வரலை. ஆனாலும் எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல. அப்படி நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய தொடுதலுக்காக நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். நிச்சயமாய் அவர் உங்களை தொடுவார். அங்கே நாம் பார்க்குறோம், அவரிடத்துல வந்த எல்லாரும், அவருடைய ஆடையை தொட்ட எல்லாரும் அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகையால் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரிடத்துல வந்து ஆண்டவரே எனக்கு நீங்கள் நன்மை செய்யணும், எனக்கு உதவி செய்யணும், எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அவரிடத்துல வந்துட்டீங்கன்னா போதும், நீங்கள் அற்புதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. அவர் உங்களை தள்ள மாட்டார். அவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் உங்களை விலக்கி வைக்க மாட்டார். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த சம்பவத்திலையும் பார்க்குறோம். இன்னும் அநேக இடங்களில் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவரிடத்துல வந்த எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அவரிடத்துல வந்த எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஆகையால் இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய தொடுதலை நீங்கள் வாஞ்சிக்கும் போது அவர் உங்களை தொடுவார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 15 நம்ம வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனங்களில் நாம் பார்க்கிற காரியம், நாம் சுவிசேஷத்தை சொல்லுவதின் முக்கியத்துவத்தை இந்த இடத்துல கூறுகிறதை பார்க்கிறோம். இயேசு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே எப்படி அவர்கள் அந்த நல்ல செய்தியை அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்று பார்க்குறோம். அவர்களே ஓடி போய் சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியாக அவர்கள் வர முடியலன்னா அழைத்து வந்ததையும் நம்ம பார்க்குறோம்.
அப்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். இயேசுவினிடத்துல வந்து அவர்கள் விண்ணப்பித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை அந்த ஜனங்கள் செய்ததுனால தான் அந்த பட்டணத்தில், அந்த நாட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அங்கே இருந்த எல்லாருமே விடுவிக்கப்பட்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை தேடி வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நல்ல செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது தான் அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட முடியும். அப்போ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், அவர்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து தான் அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் அவங்களுடைய சூழ்நிலைக்கு பதிலாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் அவங்களுடைய வியாதிக்கு மருந்தாக இருக்கிறார் அப்படின்றத அறிந்திருக்கிற அவர்கள், இல்லைனா தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அவர்கள் என்ன செய்கிறாங்க? மற்றவருக்கும் அதை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ இந்த காரியம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருப்போம் என்றால் இந்த சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு சொன்னாதான் அவங்க என்ன பண்ண முடியும்? கேள்விப்பட முடியும், இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த ஜனங்கள் இயேசு வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டாங்க. இயேசு எப்படிப்பட்டவர், என்னென்ன அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள், கேள்விப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த நற்செய்தி சொல்லப்பட்டிருந்தது. அதை தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏன் அவங்க வந்து உங்கள் ஆடையை நாங்கள் தொடுறோம் அப்படின்னு கேட்டாங்க. ஏனென்றால் இயேசு ஏற்கனவே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தினது, அந்த செய்தி இவர்களை வந்து சேர்ந்திருந்தது. இவர்கள் அதை கேள்விப்பட்டிருந்தார்கள். ஆகையால் தான் இவர்கள் இயேசு வந்தப்ப அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அப்போ இவர்களுக்கு அந்த நல்ல செய்தி சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் எங்களுக்கு சொன்ன அந்த நல்ல செய்தியை போல் நாங்கள் நல்ல செய்தியை பெற்றுக்கொண்டோம். அதுபோல் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்து செயல்பட்டதை நாம் இந்த இடத்துல நன்றாக பார்க்க முடிகிறது. அதே போல தான் நாமும் இயேசு எனக்கு செய்த நன்மைகள், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், என் குடும்பத்துக்கு செய்த காரியங்கள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள், என் நண்பர்களுக்கு செய்த காரியங்கள், இல்லை என் சபை மக்களுக்கு செய்த காரியங்கள், இவைகளை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் அறிவிக்கும் போது தான் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அவங்களுக்கெல்லாம் சொல்லணுமா அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்களா? அது நம்ம பிரச்சனை இல்லை. சொல்வது நம்முடைய கடமை, ஏற்றுக்கொள்வது அவங்களுடைய தீர்மானம். அப்போ சொல்லும்போது தான் அவங்க அறிந்து கொள்ள முடியும். சொல்லாவிட்டால் அவர்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் அதன் மூலமாக தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்களுடைய சூழ்நிலை மாறிப்போகும். ஏன்? நீங்கள் சொல்லாததுனால. அப்போ நாம் இந்த நல்ல செய்தியை மற்றவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். நாம் சொல்லும்போது தான் அவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியும், அவர்கள் அதை கேள்விப்பட முடியும். அப்பொழுதுதான் அவர்கள் விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தால்தான் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் ஆத்துமா மீட்கப்படும், ரட்சிப்பு அவர்களுக்கு சொந்தமாகும். இப்போ பாருங்க, அவங்க நன்மை அடைவது உங்கள் கையில் இருக்கு. உங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் இன்னும் இயேசுவை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவர் மீட்கக்கூடியவர், அவர் ரட்சிக்கக்கூடியவர் என்பதை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அவர்களிடத்தில் தேவனுடைய அன்பை நம்ம சொல்ல வேண்டும். நம்முடைய காரியமெல்லாம் நாம் சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். கிரியை செய்வது தேவனுடைய காரியமாய் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய சொந்த காரியமாய் இருக்கிறது. ஆகையால் நான் சொல்கிறேன், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பாக இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தையோ இல்லை சுகத்தையோ ஒரு விடுதலையோ பெற்றுக்கொள்ளும்போது அவர்கள் எவ்வளவாய் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நீங்கள் தான். அப்போ அந்த வார்த்தைகளை தேவனை குறித்து அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லாத பொழுது எவ்வளோ இருளில் இருக்கிறாங்க, எவ்வளோ கண்ணீரில் இருக்கிறாங்க, எவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறாங்க.
அதை பார்க்கும்போது நம்முடைய மனம் எவ்வளவாய் துக்கப்படுகிறது, எவ்வளோ பாரப்படுகிறது. ஐயோ இப்படி இருக்கிறாங்களே. அப்போ அவர்கள் மீட்கப்படும்படியாக, அவர்கள் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக நாம் அவர்களிடத்தில் இந்த நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் சொல்லும்போது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவங்க வாழ்க்கையே மாறும். அவங்க பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுவிக்கப்படும் போது அவர்கள் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்குள்ளே அவங்க கடந்து போக முடியும். எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். அது எல்லாம் உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் இருக்கிறது. வீணான வார்த்தைகளை பேசி நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்க வேண்டாம். நாம் சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இயேசுவை குறித்து நம்ம அவரிடத்தை சொல்லுவோம், சாட்சிகளை பகிர்ந்து கொள்வோம். இயேசு இவர்களுக்கு இந்த நன்மை செய்தார், இந்த சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அப்படிப்பட்ட நல்ல செய்தியை சொல்ல பிரயாசப்படுங்க. உங்களுடைய மற்ற விதமான பேச்சுக்களை குறைத்து இயேசுவை குறித்து பேசுவதில் கவனத்தை செலுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக, நீங்கள் எடுக்கும் பிரயாசத்தின் மூலமாக கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகையால் நாம் பிரயாசப்பட வேண்டும், நாம் பேச வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ஜனங்களை அனுப்ப வேண்டும். அப்போ அந்த இடத்துல இப்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள், சுவிசேஷத்தை சொல்வதற்காக அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவ மனுஷர்களை தேவன் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். தேவதாசர்களை தேவன் பயன்படுத்தி வருகிறார். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் எப்படியெல்லாம் ஒரு துணையாக, ஒரு உதவியாக அவர்களோடு நின்று இந்த சுவிசேஷத்தை பரப்புவதற்கு நாம் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம், இல்லை கூட சேர்ந்து இணைந்து ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக நாம் அவர்களை தாங்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படியாக நாம் பிரயாசப்படுவோம் என்றால், அப்படியாக ஒவ்வொருவரையும் நாம் உற்சாகப்படுத்துவோம் என்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை அவருக்காக நம்ம பயன்படுத்துவோம் என்றால், கர்த்தர் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய தொடுதலை ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அங்கே பார்க்குறோம், செய்தி அனுப்புனாங்க. அதே நேரத்தில் அவர்களே கடந்து சென்று அவர்கள் அந்த சுவிசேஷத்தை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை அழைத்து வந்தார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம அழைத்து வருவோம். எதுவுமே நமக்கு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, நாம் அவர்களை இங்கே வாங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்களை அழைச்சிட்டு வருவோம். மற்ற காரியங்களை தேவனுடைய பிரசன்னம் பார்த்துக்கொள்ளும். தேவனுடைய வார்த்தை அவங்களோடு இடைப்படும். தேவனுடைய வல்லமை அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆகையால் சும்மா மாத்திரம் நம்ம இருக்காமல் செயல்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். பிரயாசப்படும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாக்காவது நம்ம சாட்சியை பகிர்ந்து கொள்வோம். ஏதோ ஒரு விதத்தில் ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இல்லை நேராக பார்த்து எப்படி ஆகிலும் நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அது அவர்களுக்கு பெரிய விடுதலையை கொடுக்கும், பெரிய நன்மை அவர்களுக்கு அது உண்டு பண்ணும். ஆகையால் நாம் பிரயாசப்படுவோம், பேசுவோம், இயேசுவை குறித்து சொல்லுவோம், செயல்படுவோம். அப்படியாக செயல்படுகிறவர்களுக்கு உறுதுணையாய் நின்று உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வாராக. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் அப்பா உங்களை தொடும்படியாக, உங்களை கர்த்தாவை சந்திக்கும்படியாக, உங்களிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்கள் பிரயாசம் எடுக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு நன்மை செய்கிறீரப்பா. அது மட்டுமல்ல ராஜா, நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் நாங்கள் தெரிவிக்க வேண்டுமே என்று பிரயாசப்படுகிற அப்பா, இல்லை இன்னைக்கிலிருந்து நான் பிரயாசப்படுவேன் தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதன் கிருபையை நீர் கொடுப்பீராக. அவர்கள் அதற்காக பிரயாசப்படும் போது அதன் பலனை அவர்கள் காண்பார்களாக. அநேக இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பார்களாக. அநேக குழியில இருக்கிறவர்களை தூக்கி விடுவார்களாக. அநேக கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை உண்டு பண்ணும்படியாக தேவனுடைய வல்லமையை கொண்டு போய் சேர்ப்பார்களாக. அநேகர் வியாதிகளிலும் மரண படுக்கையிலும் இருக்கிறவர்களை எழுப்பி விடுவார்களாக. சுவிசேஷத்தை சொல்லி உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய தொடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடு
கொடுப்பீராக. ஆண்டவரே, என்னை பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றும், நான் உங்களுக்கு உபயோகமாய் இருக்க வேண்டும், என்னை பயன்படுத்துங்க என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால நீர் நிரப்புவீராக. அவர்கள் எழும்பி உடைய சுவிசேஷத்தை சொல்லட்டும், அவர்கள் கடந்து சென்று அப்பா உடைய வார்த்தையை சொல்லட்டும். அப்படியாக வார்த்தையை சொல்லுகிறவர்களுக்கு உறுதுணையாய் நின்று அப்பா ஊழியத்துல அப்பா செயல்படுகிறவர்களாய் இருக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. யார் யாருக்கு என்னென்ன தாளந்தை நீர் கொடுத்திருக்கிறீரோ அதை உமக்காக பயன்படுத்துகிற கிருபையை நீர் கொடுப்பீராக என்று இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் அப்பா பயனுள்ளவர்களாய் இருப்பார்களாக, கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்களாக, அவர்கள் பழுகி பெருகுவார்களாக, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அந்த சாட்சியின் மூலமாக சுத்தி இருக்கிற ஜனங்களும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக சாட்சிகளை நீர் எழுப்ப போறதற்காக கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய அற்புதம் வெளிப்படட்டும். நீர் பெரிய கிரியைகளை செய்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள்ல அப்பா உம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். சாப கட்டுகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தொட்டு சுகப்படுத்தி சாட்சியாய் நிற்க வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய தொடுதலை மற்றவர்களுக்கும் நாம் கொண்டு போவோமாக. God bless you.